ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல தடைகளை தாண்டி ஒரு வழியா கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பைக்ல தான் போனோம். மத்த எல்லாரும் வந்து கார்ல வந்தாங்க. எனக்கு பைக்ல போறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே வண்டியில இயற்கையை ரசிச்சுட்டு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தோம். என்னடா இன்னும் எதுவும் ஆலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வண்டி வந்து ஒவ்வொரு இடமா ரிப்பேர் ஆயிட்டே இருந்தது. என்னன்னு தெரியல, செயின் கலந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ல போய் சரி பண்ணிட்டு அப்படியே கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வரவங்க உயிரே வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எப்படியாவது போயிடணும்னு நினைச்சுதான் நாங்க கிளம்பி போனோம். எப்படியோ போயிட்டோம் கோயிலுக்கு. வரவல்லே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. நான் பொங்க வைக்கிறதுக்காக கடகடன் பொங்க வச்சுட்டு இருந்தேன். என் பொண்ணுங்க எல்லாம் விளையாண்டு இருந்தாங்க. என் பெரிய பொண்ணு மொட்டையெல்லாம் அடிக்க வேணாம், எனக்கு முடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது. அது மொட்டை அடிக்க போற தெரியாமலே விளையாண்டே இருந்தது ஹாப்பியா. பொங்கல் பொங்கி வரவும் அரிசியை போட்டாச்சுங்க. அடுத்து என் ஹஸ்பண்ட் அரிசி போட்டாங்க. வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அவங்களால போட முடியல. அப்புறம் பொங்கப்பானை எங்க அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து மொட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டோம். அங்க கோயில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போய் எடுப்பாங்க. தெப்பத்துக்கு பக்கத்துல இருக்கும் மொட்டை எடுக்கிற இடம். அதான் மொட்டை எடுத்தோம். பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தலையை நல்லா காமிச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என் பொண்ணை பிடிக்கவே முடியல, ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிட்டா. பிளட் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்க அக்கா வர சொல்லி பிடிக்க சொல்லிட்டேன். அப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட போயாச்சு. என் பொண்ணு அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக்கிட்டா. கோயிலுக்குள்ள வரும்போது தாங்க நான் ரொம்ப சிரிச்சேன். ஏன்னா அது வரைக்கும் அப்படியே டக்கு டக்குன்னு என்னடா சீக்கிரமா முடிஞ்சிருமா. ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு நாங்க எல்லா ப்ராசஸும் முடிக்கிறதுக்கே. 6 o'clock தான் கோயிலுக்கே போனோம். பொங்கல் வந்து உள்ள படைக்க மாட்டாங்க, வெளியிலேயே படைச்சிடணும் கொடிமரத்துக்கிட்டே. பொங்கலை படைச்சிட்டு தான் சன்னதிக்குள்ளேயே போனோம். நல்லபடியா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு வெளில வந்து வெள்ளைக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஹாப்பியா. நம்ம ப்ரௌனிஸ் அண்ட் முட்டை மிட்டாய் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 1 or 2 daysல வந்து டெலிவரி ஆயிடும். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.